காலம் முழுக்க காலையில் எழும் சூரியனைப் போல், காலம் முழுக்க காலையில் எழும் சூரியனைப் போல் இனி வாழும் காலமெல்லாம் ஆட்சியில் அமரப்போகும் எங்களின் ஓய்வறியா உதய சூரியன். என்னப்பா இன்னைக்கு அவர் நம்மளை கூட்டணியில வேற சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருப்பா. முக்குளத்தோர் புலிப்படைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கன்ஃபார்ம். வெற்றி சின்னம் உதயசூரியன் தான் உங்க சின்னம்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல வேற என்ன வேணாம்? அங்க போய் நின்றுகிட்டு இருப்பான். நம்ம அப்படி போய் ஐயோ அப்படியா பேசாம கோச்சு பாரு, சீட்டு கொடுப்பாரோ இல்லை ரோட்ல விட்டு போயிடுவாரோ. ஒத்த சீட்டுக்கு அவன் என்ன கத்துறான் நான் பாக்குறேன். அப்ப மொத்த சீட்லையும் போட்டிடுறேன். நாங்க என்ன கத்துக்கத்தனும், என்ன கத்துக்கத்தனும் முடிஞ்சிருச்சு. டேய் உலக வரலாற்றுடா 1.1 விழுக்காடுறா 4.5 லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு கட்சியை உயிரோடவே இருந்ததில்லை. ஒன்று அழிஞ்சிருக்கும், எல்லாம் 1-2 சீட்டை வாங்கிட்டு யார் வீட்டிலையாவது போய் எச்சி தட்டை வச்சுக்கிட்டு நின்று இருக்குது. 2 சீட்டு கொடுப்பான். எஜமா கோவிச்சு பாரோ. இந்த பெரிய நடிகர்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவர் ஆமாம் இப்படி பார்த்துருப்ப. நீ என்ன பாரு பாரு பின்னாடி இருந்து இப்படி இருக்கணும். எங்கள் அண்ணன் சத்யராஜ் மட்டும் தலைவர் எனக்கு வசனம் இல்லை, என்னை தவிர்த்துருங்க. ஏன்னா அவர் நடிக்கும்போது நான் மண்டை மண்டி ஆட்டிகிட்டு இருக்க முடியாது பாப்ல. ஆனால் இப்போ நிறையா பேர் அவரும் சேர்த்தா மண்டை மண்டி ஆட்டிகிட்டு இருக்காப்ல. ஐயோ ஐயோ ஐயோ. அப்போ அந்த மாதிரி என்ன ஆயிருது, அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. டேய் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி ஒன்று இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி. இந்த திமுகவின் உதயசூரியன் எல்லா பேட்டிலையும் இருக்காது, அதிமுகவின் ரெட்டலை எல்லா பேட்டிலையும் இருக்காது, பிஜேபியின் தாமரை எல்லா பேட்டிலையும் இருக்காது, காங்கிரசின் கை எல்லா பேட்டிலும் இருக்காது. ஆனா நாம் தமிழரின் விவசாயி எல்லா பேட்டிலையும் இருக்கான். ஏன்? அவன் தான் இங்க இருக்கிறதுலே பெரிய கட்சி, பெரிய கட்சி, பெரிய கட்சி. அவன் ரொம்ப பெரிய கட்சி. நீ பார்த்துக்கிட்டே இருக்கு. முன்னாடி நம்ம சின்ன எங்க இருக்குன்னு தேடணும். 7வது பெட்டியா 4வது பெட்டியா 8வது பெட்டியா செத்தா அந்த வாட்டி முதல் பெட்டியிலே வைக்கணும். அவன் சின்னம்லாம் தேட வேண்டியதில்லை. இந்த இருக்கு சீமா மூஞ்சின்னு குத்திடுவான், அவ்வளோதான் குத்திடுவான். அவனுக்கு அவன் இது வரு என்ன சட்டை இல்லாமல் இருப்பான். ஆனால் நான் தான் ஆள், நான் தான் இந்த கலப்பை வச்சுட்டு நிற்கிறாப்புல போட்டுருவான். அதில் என் பிள்ளைகளாம் சின்ன சின்ன பிள்ளைகளாம் கிளம்பிட்டுது. விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுங்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. ஆனா இங்கதான் வரலாற்றில் விதைத்தவனும் உறங்கவில்லை, அவன் விதைத்த விதைகளும் உறங்கவில்லை.